ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி பிபி ப்ளஸ் பிஐ சீரீஸோடைய யூனிட் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் அந்த சாப்டருடைய சீரீஸ் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசாக மாதிரி ஃபீல் ஆகும். பட் நான் சொல்லக்கூடிய பார்ட்ஸை படிச்சிட்டிங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஸ்டின் இருந்தாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லா லெசன்லேயுமே பேசிக் வந்து அந்த லெசனுக்கு முன்னாடி வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நாமென்க்ளேச்சர். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கேட்க இந்த 3 கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோமெரிசம்னா என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் பேக் கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நைட்ரோஃபார்ம் அண்ட் அசிஃபார்ம் இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதாவது ஏபிசிடி ரியாக்ஷன்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்வேன்னா எல்லா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோகேன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ரியாக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ப்ரிப்பரேஷன்ஸுமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஏபிசி ரியாக்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்குன்ட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் மெர்பேன் அப்படின்னா உங்களுக்கு நைட்ரோபென்சின் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு 1 மார்க் கொஷின். அதே மாதிரி இன்டைரக்ட் மெத்தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ரியாக்ஷனில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது இதை கொடுத்துருவாங்க, இந்த காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் இதோட ரியாக்ட் பண்ணி இது கிடைக்குது, நெக்ஸ்ட் இதோட ரியாக்ட் பண்ணி இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதோட தான் பார்த்துக்கோங்க. அது அப்படி இல்லை அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னா ஹவ் டு ப்ரிப்பேர் பேரா டைநைட்ரோபென்சின் ஃப்ரம் பேரா நைட்ரோனிலின் அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேனில் இந்த ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃப் ஐடி கொஷினில் ஏபிசி ரியாக்ஷனாக கேட்ட கொஷின். ஆனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டானஸ் குளோரைட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணால் என்ன வரும், அதே மாதிரி ஜிங்க் அமோனியம் குளோரைட் யூஸ் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத ஞாபகம். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் ஒரு தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நைட்ரோ ஆல்கேன், பிரைமரி நைட்ரோ ஆல்கேன், செகண்டரி நைட்ரோ ஆல்கேன், டெர்ஷியரி நைட்ரோ ஆல்கேன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் இது. அதனால் உங்களுக்கு பிரைமரி நைட்ரோ ஆல்கேன் வந்து ஹைட்ரோலைசிஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும், செகண்ட் நைட்ரோ ஆல்கேன் ஹைட்ரோலைசிஸ் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும், ஏபிசி ரியாக்ஷன்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது, 1 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் தான். இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோஜினேஷன் ஆஃப் நைட்ரோ ஆல்கேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வாட் இஸ் குளோரோபிக்ரின் அப்படின்னு கேட்பாங்க. குளோரோபிக்ரின் அப்படின்னு என்ன, இதான் குளோரோபிக்ரின், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நிறைய பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அண்ட் நிறைய ஆஃப் இயர்லி கொஸ்டின் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டாக்ஸிசிட்டி, இந்த நைட்ரோ ஈத்தேன் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரோ ஈத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹார்ம்ஃபுல் அண்ட் ஜெனட்டிக் டேமேஜ்லாம் பண்ணும், இது வந்து ஒரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெஃப் கார்பனல் சிந்தசிஸ், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒரு தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரோபென்சின் இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ஷன் அப்படியே இது மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கு. இந்த கொஷின் ஆல்ரெடி பப்ளிக்கில் வந்திருக்கு, கடந்த 3 வருஷமாக கேட்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செட்டுக்கு இது கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிசி ரியாக்ஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செலக்டிவ் ரிடக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன், ஒரு சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷனில் இந்த ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் இந்த ரியாக்ஷன் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 2026 இந்த ரியாக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நைட்ரேஷன் அட் T73 கெல்வினில் பண்ணிங்கன்னா ஒன்றாகும், அதே நைட்ரேஷனை 473 கெல்வினில் பண்ணால் இன்னொரு காம்பவுண்ட்டும் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் எங்கள் செட்டில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது, ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஏபிசிடி ரியாக்ஷனில் தான் கேட்பாங்க அதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைன்ஸ், இது வரைக்கும் நைட்ரோ ஆல்கேன் பார்ட் முடிஞ்சது. இப்போ அமைன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி நாமென்க்ளேச்சர் பாக்ஸ் இருக்கும், அந்த நாமென்க்ளேச்சர் பாக்ஸை பார்த்துருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனில் எல்லா ப்ரிப்பரேஷனும் பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன், மெண்டியஸ் ரியாக்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இந்த ரியாக்ஷனை ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், சென்னை கொஸ்டின் பேப்பர்னு நினைக்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரியாக்ஷன் ஏபிசிடி டைப்பில் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த 2 ரியாக்ஷன் வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. அதாவது சைனோ நைட்ரில், அதாவது சைனைடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி அமீனும், அதே ஐசோசைனைடு யூஸ் பண்ணிங்கன்னா செகண்டரி அமீனும் ஃபார்ம் ஆகும். இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அமைடு யூஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லா ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நேமிங் ரியாக்ஷன். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நேமிங் ரியாக்ஷன் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்ரியல் தாலிமை சிந்தசைஸ், இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ஆஃப்மேன் அமோனோலைசிஸ், அது ஒரு நேமிங் ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆல்ரெடி ஒரு பப்ளிக் எக்ஸாமில் ஏபிசிடி டைப்பில் கொடுத்துட்டாங்க. அதாவது மெட்டில் புரோமைடை வந்து சோடியம் அசைடோடு ரியாக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், அதை வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டோட ரீட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஒரு இதாக பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோபென்சின் இது ஒரு இதாக பார்த்துக்கோங்க. அன்லிங் ஃப்ரம் குளோரோபென்சின். நெக்ஸ்ட் அமோனோலைசிஸ் ஆஃப் ஹைட்ராக்சில் காம்பவுண்ட் இது வந்து செபாஸ்டியர் மேலிக் ரியாக்ட் மெத்தட் இது ஒரு இதாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டில் மோஸ்ட்டாக 1 மார்க் இம்பார்ட்டன்ட். பட் இதில் வந்து 2 மார்க்ஸ் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இந்த பார்ட் நீங்கள் கொடுத்துடலாம். அண்ட் இது வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட். பெசிசிட்டியோட ஆர்டர் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் உங்களுக்கு ஸ்காட்டன்மேன் பவுமேன் ரியாக்ஷன் இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நேமிங் ரியாக்ஷன் இது 11th லெசன்லேயும் இருக்கும் அண்ட் இந்த லெசன்லேயும் இருக்கும். 2 ரியாக்ஷனுமே எழுதுறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஏதோ ஒரு ரியாக்ஷனை கரெக்டாக எழுதிக்கோங்க. அங்கே வந்து ஃபினால் வச்சு கொடுத்துருப்பாங்க, இங்கே அனிலின் வச்சு கொடுத்துருப்பாங்க. சேம் அதே பென்சாயில் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா அசிடைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நைட்ரோ அல்கேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வாட்டரோட ரியாக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி ப்ரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் புக் பேக்லேயே வந்து ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஒரு கையில் பார்த்துக்கோங்க. கையில் வந்து டேபிளோ காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்பலமைன் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா டெஸ்ட் ஃபார் ப்ரைமரி அமீன் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் இது ஒரு இதாக பார்த்துக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் 2 ரியாக்ஷனுமே எழுதணும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த 2 ரியாக்ஷனை தான் வந்து பண்ணால் ஆஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்பாங்க. அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைமரி அமீனை இது பண்ணுறதுக்கு. இது 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை இந்த ரியாக்ஷனை ஏபிசிடி ரியாக்ஷனில் கேட்குறக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரியாக்ஷனை ஒரு இதாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் ஏபிசி ரியாக்ஷனாக புக் பேக்லேயே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா எல்லா ரியாக்ஷனுமே நீங்கள் எல்லா லெசன்லேயும் பார்க்குறோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறையா கொஷின் கேட்குறாங்க. ஏபிசி ரியாக்ஷன் டைப்லலாம் கான்சன்ட்ரேட்டட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அப்போ உங்களுக்கு தெரியணும் அது நைட்ரேஷன் அப்படின்னு. அதை நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. டைசோனியம் சால்ட்ஸ் அதை எடுத்துட்டிங்கன்னா எல்லா வருஷமே இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 ரியாக்ஷன்ஸ் 9, 10 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 10 ரியாக்ஷன்ஸில் இருந்து எல்லா வருஷமும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆனால் இந்த 10 ரியாக்ஷன்ஸையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்மேக் ரியாக்ஷன் அப்படி சொல்லக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் கைமேன் ரியாக்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டமேன் ரியாக்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து சாண்ட்மேயர் ரியாக்ஷன் இதில் நேமிங் ரியாக்ஷனும் கவர் ஆகிடும். அண்ட் எல்லா நேமிங் ரியாக்ஷனும் இந்த லெசனுக்கு பின்னாடி புக் பேக்கில் இருக்கும். அதனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நேமிங் ரியாக்ஷன்ஸோ அதான் நல்லா பார்த்துக்கோங்க. சைனைட் அண்ட் ஐசோசைனைட் இதில் மெஜாரிட்டியாக வந்து இது நீங்கள் எப்போ போல் ஐயூ பேக்கில் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன்ஸை 5 மார்க்ஸ் ஏபிசி ரியாக்ஷனில் கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பார்ட் இந்த சைனைட் அண்ட் ஐசோசைனிலேருந்து நிறையா ஏதாவது கொஷின்ஸ் வரலை. அதனால் கேட்காங்க அப்படின்னா இந்த பார்ட் வந்து கேட்டாங்கன்னா ஏபிசி ரியாக்ஷன் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதான் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோப் நைட்ரில் கண்டென்சேஷன் அண்ட் லெவோனின் ஆர்ட்ஸர் அசிட்டைலேஷன் இது 2 நேமிங் ரியாக்ஷன். இது ஒரு நல்லாவே பார்த்துக்கோங்க. எல்லா ரியாக்ஷன்ஸிலும் இது நேமிங் ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கார்பலமைன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் அந்த ப்ரிப்பரேஷன் ஐசோசைனோட ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் எது அப்படின்னா இது தான் நான் இந்த லெசனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 2வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோ அல்கேன் வந்து நைட்ரேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கொடுக்குது இல்லையா, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் ஏன் அப்படின்னா நீங்கள் மெத்தில் ஐசோசைனைட் எடுத்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணிங்கன்னா ஒரு மெத்தில் அமீன் அண்ட் ஃபார்மிக் ஆசிட் இந்த ரியாக்ஷன் பார்க்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் நம்ம எக்ஸாம் ஹாலில். அதனால் இந்த ரியாக்ஷன் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மெண்டியஸ் ரியாக்ஷனில். அதனால் இதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் ஐசோமெரிசேஷன் அதாவது ஐசோசைனைடை 250 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிங்கன்னா மெத்தில் சைனைடாக மாறும். இது 1 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இது மாதிரி எப்படி வந்து ஐசோசைனைடை மெத்தில் சைனைடாக மாற்றுவீங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கொஷின் வந்து ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதனால தான் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். அண்ட் புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வச்சு புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது ஒரு தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் எப்போவுமே யூசஸ்லாம் எல்லாமே படிச்சுக்கோங்க. அந்த எல்லாருக்கும் ஆனால் 1 மார்க்கில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு குளோரோபிக்ரின் இஸ் யூஸ்ட் ஆஸ் இன்செக்டிசைட். அதே நைட்ரோமீத்தனை வந்து ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது.
நெக்ஸ்ட்டு 1 மார்க் புக் பேக் 1 மார்க் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன். 1 மினிட். புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த்து கொஷின், சிக்ஸ்த் கொஷின். இதில் இருக்கக்கூடிய ஏபிசிடி ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்கக்கூடிய ஏபிசிடி ரியாக்ஷன் தான் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிருப்பேன். பட் நீங்கள் புக்கில் இருக்கிறத தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து இந்த நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய எல்லா கொஸ்டினுமே மஸ்டர்ட் ஆயில் ஆல்ரெடி கேட்டாங்க, கார்பெலமைன் ரியாக்ஷன் ஆல்ரெடி கேட்டாங்க, கப்ளிங் ரியாக்ஷன் ஆல்ரெடி கேட்டாங்க, டைசோனிசேஷன் ஆல்ரெடி கேட்டாங்க, காம்பர்க் ஆல்ரெடி கேட்டாங்க, ஸ்காட்டன்பார்ன் பவுமன் ரியாக்ஷன் கேட்டாங்க, கேப்ரியல் தாலிமேட் ரியாக்ஷன் கேட்டாங்க, ஆஃப்மேன் ப்ரோமைன் கேட்டாங்க. அமினோலைசிஸ் மட்டும் கேட்ட மாதிரி இல்லை, பட் அது வந்து ஆஃப் வேலியில் கேட்டிருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் நீங்கள் புக்கிங் சைட் படிக்கலையோ இல்லையோ புக் பேக்கை தரவாக படிச்சிட்டிங்கனாவே போதும். அதாவது உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நான் என்ன இப்போ உங்களால் ஆர்கானிக் ரியாக்ஷன் படிக்க முடியும்னா அந்த லெசன் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அண்ட் நேமிங் ரியாக்ஷன் இது மட்டும் பாருங்கள், உங்களால் ஆர்கானிக் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 8th கொஷின். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏன்னா ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் இல்லையா, அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9th கொஷின் இதுவும் கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th கொஷின், 11th கொஷின், 12th கொஷின், 13, 14, 15, 16, 17, 18. புக் பேக்கில் மோஸ்ட்டாக எல்லா கொஷினுமே நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இல்லை ஏபிசி ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷனில் கவர் ஆகிடும். நீங்கள் பேஜ் பை பேஜாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டக்கு 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 முடிச்சிடலாம். நீங்கள் புக் பேக்காக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேஜ் பை பேஜ் படிச்சிட்டிங்க அப்படின்னா புக் பேக் கொஷின் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.